எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வழியா நான் உங்கள பார்க்குறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா. நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறையா விஷயங்கள் நம்ம இதுக்கு ஒரு முடிவே இல்ல. நான் நெறையா இந்த விஷயத்துல டிப்ரஷன் ஆகுறேன். இது அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப வேதனையில இருக்கிறீங்க இல்லையா? அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், டிப்ரஷனா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு அன்பானவர்களே, அப்படித்தான் மார்த்தாளும் மரியாளும் இயேசுவிடம் ஜெபித்து ஒரே சகோதரனுக்காக ஜெபித்து அவங்க காத்திருந்தாங்க. ஆனா முடிவோ அவங்க சகோதரன் மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, சில விஷயங்கள் நம்ம கைமீறி போயிரும். ஆனாலும் ஆண்டவர் அப்படியே நம்மளை விடுகிறது இல்லை. மரித்து 4 நாள் அடக்கம் பண்ணி கல்லறையில் வைத்த அந்த சகோதரி மார்த்தாள் மரியாளோட சகோதரனை ஆண்டவர் நேரடியாக போய் லாசருவே எழுந்திரு என்று சொல்லி லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பி அவங்கள ஆண்டவர் சந்தோஷப்படுத்தார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்தார். எல்லாம் முடிஞ்சது, டாக்டர்லாம் கைவிட்டாங்க, இந்த விஷயம் அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவரை உறுதியாக நீங்கள் பிடிச்சிக்கங்க. எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென், ஆமென்.